மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தை நடத்தியது காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு இளைஞரால் தொடங்கப்பட்ட ஒரு ஆன்லைன் கட்சி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயர்ல இளைஞர்களை ஒன்று திரட்டி டெல்லியில மிகப்பெரிய உள்ள போராட்டத்தை நடத்தியதற்கான உண்மையான காரணம் தற்பொழுது வெளியே வந்திருக்கிறது. என்ன காரணத்துக்காக திடீர்னு போராட்டம்? இப்ப இதற்கு முன்னால விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு ஒன்ன கொண்டு வந்தாங்க. அதை ஒரு வழியா முறியடிச்சோம். அதுக்கு பிறகு தேர்தல் வந்தது. தற்பொழுது ஆட்சி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம திடீர்னு இந்த நீட் தேர்வை காரணம் காட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏன் இவர்கள் செய்ய வேண்டும், இதன் பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல தெளிவா நாம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா தற்பொழுது இந்தியாவின் செயல்பாட்டை கண்டு அலறி கொண்டிருக்கிறது. FCRA பில், இந்த FCRA சட்ட திருத்தத்தை திரும்ப கொண்டு வர போறாங்க. அதற்கு அமெரிக்கா அலறுகிறது. அமெரிக்கா ஏன் இதற்கு கதறணும்? அதே போல இந்த டெல்லியில நடந்த போராட்டம், இந்த டெல்லி போராட்டத்திற்கும் FCRA சட்ட திருத்தத்திற்கும் அமெரிக்கா கதறுவதற்கும் இந்த 3 சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த பதிவுல நாம தெளிவா பேச போறோம். முதல்ல FCRA சட்ட திருத்தம்னா என்ன அப்படிங்கறத நாம பார்க்கணும். இந்த FCRA அப்படிங்கிறது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெகுலேஷன் ஆக்ட், அதாவது வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நிறைய பணம் அப்படிங்கிறது இங்க உள்ள நுழையும். இப்ப இந்தியாவுல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. கிறிஸ்தவ மதம் சார்ந்த ட்ரஸ்ட், இஸ்லாமிய மதம் சார்ந்த ட்ரஸ்ட், இந்து மதம் சார்ந்த ட்ரஸ்ட், இந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட் இருக்கும், தொண்டு நிறுவனங்கள். இவங்கெல்லாம் வெளிநாடுகள்ல நாங்க ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், அதே போல ஆதரவற்ற குழந்தைகளை வளர்க்கிறோம், ஊனமுற்ற குழந்தைகளை ஆசிரமம் வச்சு நடத்தி அவங்கள வளர்க்கிறோம், ஏழைகளுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லி பல ரீசனை சொல்லி வெளிநாடுகளிலிருந்து நிறைய பணம் வாங்குவாங்க. இப்படி வெளிநாடுகளிலிருந்து இங்க பணம் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள். அவங்க நிறைய ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த ட்ரஸ்ட் எல்லாம் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ட்ரஸ்ட் வச்சு அதன் மூலமாக பல்வேறு நாடுகள்ல உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு டாக்ஸ் ரிடக்ஷன் உண்டு. சரிங்களா? அவங்க நாட்டுல சோ வரி கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா வருமானத்துல நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கும் போது அதற்காக வரி குறைப்பு அப்படிங்கறத செய்வாங்க. இது இந்தியாவிலும் இருக்கு. இந்தியாவிலும் நீங்க பெரிய தொழிலதிபரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் வச்சு அந்த ட்ரஸ்ட் மூலமா நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது, வேலை வாய்ப்புகள், அதாவது சிறு தொழில் கத்து கொடுத்து உதவி செய்யறது, இந்த மாதிரியான சமூக சேவையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வரி குறைப்பு என்பது இங்க உண்டு. இது உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற மேலை நாடுகள்ல அங்க இந்த மாதிரியான டாக்ஸ் ரிடக்ஷனுக்காக நிறைய கோடீஸ்வரர்கள் பணத்தை வெளிநாடுகள்ல கொண்டு கொட்டுவாங்க. அதாவது அவங்களுக்கு வெளிநாடு, சரிங்களா, இந்தியா மாதிரியான நாடுகள்ல. இது இந்தியா மட்டும் இல்லாம தென்கிழக்கு ஆசிய நாடுகளான பிலிப்பைன்ஸ், அப்புறம் மலேசியா, இந்த மாதிரியான பல நாடுகளிலும் நிறைய பணம் உள்ள போகுது. அதாவது அதிகமாக ஏழை மக்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல தான் இந்த பணம் அதிகமா உள்ள போகும். இதுல உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பணம் கொடுக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் இருக்காங்க. அது அமெரிக்காவிலும் சரி, ஐரோப்பாவிலும் சரி, அதை மறுக்கவே முடியாது. நல்ல எண்ணத்துல பணம் கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது ஒரு கேட்டகரி இருக்கு. அதாவது இந்த உதவி செய்யறங்கிற பேர்ல ஏழை நாடுகள்ல மதமாற்றம் செய்வது, அந்த மதமாற்றத்தை ட்ரஸ்ட் மூலமா பண்றது. சரிங்களா? இப்படி ஒரு குரூப்பும் இருக்கு. அதே போல இங்க இந்தியாவுல 2 விதமான குரூப் இருக்கு. உண்மையிலேயே பணம் வாங்கி ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய சில தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. சரிங்களா? அவங்க நல்லவங்க கொடுக்கறாங்க, இங்க நல்லவங்க வாங்கி செலவு பண்றாங்க ஏழைகளுக்கு. இது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு, அங்க அமெரிக்கா, ஐரோப்பியா போன்ற நாடுகள்ல மதமாற்றத்துக்காக பணம் கொடுக்கிற ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி நான் உதவி பண்றேன்னு சொல்லி இங்க இந்தியாவுல மதமாற்றம் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நிறைய ட்ரஸ்டும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான குரூப் இருக்கு பாத்தீங்களா, உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு இவன் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆசிரமம் வச்சிருப்பான். அந்த ஆசிரமத்துல ஒரு 50 குழந்தைங்க படிக்கும். அந்த 50 குழந்தைங்களை கணக்கு காட்டி இந்தியாவிலையும் நிதி வசூல் பண்ணுவான். ஊரா ஆட்களை அனுப்பி வீடு வீடா நாங்க அனாதாசிரமம் நடத்துறோம், எங்களுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கார்டை தூக்கிட்டு எல்லார்ட்டையும் காட்டி 10 ரூபா 5 ரூபான்னு பிச்சை எடுத்து வாங்கிட்டு போவானுங்க. இப்படியும் காசு சம்பாதிக்கிறானுங்க. வெளிநாடுகள்ல இருந்து நிதியை வர வைக்கிறானுங்க. ஆனா அவன் ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா ஒரு 30 இருந்து 50 குழந்தைங்க தான் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? கிட்டத்தட்ட இப்போ ஒரு
10 கோடி ரூபாய் வாங்குறானுங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணுவானுங்க. ஆனா மீதி 9 கோடி அப்படிங்கறது அந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கக்கூடிய அந்த கும்பல் என்ன பண்ணும் அப்படின்னா, இவனுங்க நல்லா காரு பங்களா அப்படின்னு செட்டில் ஆயிடுவானுங்க. சோ உதவி செய்யறதுக்காக வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய அந்த பணத்துல ஒரு 10% பணத்தை மட்டும் இந்த ஏழைகளுக்காகவும் அவங்க என்ன பர்பஸ் சொல்றாங்களோ அதுக்காக செலவு பண்ணுவாங்க. மற்றபடி 90% பணத்தை இவங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக இவங்க எடுத்துக்கிறாங்க, இந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளா இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மத்திய அரசு இந்த FCRA சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அதாவது இந்த சட்ட திருத்தத்தின்படி மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ட்ரஸ்ட் மூலமா வெளிநாட்டுல இருந்து பணம் வந்தாலும் டெல்லியில இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பிரான்ச்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். எல்லா ட்ரஸ்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ட்ரஸ்டும் அங்கதான் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அந்த டெல்லியில இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாகத்தான் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் பணம் வந்து போகணும். தனித்தனியா பேங்க் அக்கௌண்ட் வச்சு யாரும் பணம் வாங்கக்கூடாது. ஒரே பேங்க், டெல்லியில இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க். இப்ப இது ஒரு சிக்கல் யாருக்கு? இந்த கிறிஸ்டியன் மிஷனரி ட்ரஸ்ட் வச்சிருக்கிற கும்பல்களுக்கு. இப்போ ஸ்டேட் பேங்க் மூலமா வரும்பொழுது நம்மளால கண்காணிக்க முடியும். ஒரே பிரான்ச் மூலமா வரும்பொழுது யாருக்கு எவ்வளவு பணம் போகுதுங்கிறத கண்காணிக்க முடியும். அப்புறம் இந்த ட்ரஸ்ட் எல்லாம் வந்து எவ்வளவு பணம் வாங்குறாங்க, அந்த வாங்கின பணத்தை எதுக்காக செலவு பண்றீங்க, எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிங்கிற கணக்கை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அவங்க காட்டணும், கணக்கு காட்டணும். சரிங்களா? எவ்வளவு செலவு பண்றீங்க, எதுக்காக செலவு பண்ணீங்க, மிச்சம் எவ்வளவு இருக்கு, இதுல உண்மையிலே வந்து நீங்க மக்களுக்கு தான் செலவு பண்ணீங்களா, இல்ல குழந்தைங்களுக்கு தான் செலவு பண்ணீங்களா, இல்ல உங்க பாக்கெட்ல எடுத்து போட்டுக்கிட்டீங்களா? சோ இதையெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்பாங்க. சோ வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு காட்டணும். இப்ப இதற்கு தான் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் குத்திக்கிட்டு இருக்காங்க, ஐயோ அம்மா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா நிதி வாங்கிட்டு அந்த நிதியில பெரும்பாலும் இந்த ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் வந்து நிறைய பாதிரியார்கள் இருப்பாங்க. அவங்களாம் வந்து அந்த பணத்தை வந்து ஆட்டை போட்டுக்குவானுங்க, எந்த உதவியும் செய்ய மாட்டானுங்க, ரொம்ப கம்மியா செய்வாங்க. ஆனா இப்ப இந்த கணக்கு காட்டுறதன் மூலமாக இப்போ இந்த ஹவாலா மணிலாம் நிறைய உள்ள வரும். அதாவது அக்கௌண்ட்ல காட்டுறது ஒரு 10 கோடி இருக்கும், ஆனா ஹவாலா மூலமா ஒரு 100 கோடி வந்திருக்கும். அப்ப அந்த 100 கோடியை வச்சு மதமாற்றம் செய்யறது. இப்ப கணக்கு காட்டும் பொழுது நேரடியா அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் மட்டும்தான் அப்படிங்கும் பொழுது அங்க நிறைய சிக்கல்கள் என்பது அவங்களுக்கு ஏற்படும், கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு. அப்ப இந்த FCRA சட்ட திருத்தத்தை வந்து பாராளுமன்றத்துல கொண்டு வரக்கூடாது, இது சட்டம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அங்க பார்லிமெண்ட்ல. அது அந்த சட்ட திருத்தத்தை நடத்த விடாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு போராட்டத்தை அறிவிச்சு அதன் மூலமா பார்லிமெண்ட் முற்றுகை அப்படின்னு ஒரு போராட்டத்தை உருவாக்கி கவர்மெண்டோட கவனத்தை வந்து அப்படியே திசை திருப்பினாங்க. இந்த FCRA சட்ட திருத்தத்தை அமல்படுத்த முடியாம அதை அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் தள்ளி வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்பவும் அந்த FCRA சட்ட திருத்தத்தை கொண்டு வர விடாம தொடர்ச்சியா அடுத்தடுத்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கும்பலை சேர்ந்தவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வேணா நல்லா பாருங்க. அதாவது அமித்ஷா பதவி விலகணும், மோடிஜி பதவி விலகணும், இல்லைன்னா அடுத்தடுத்து போராட்டம் பண்ணுவோம், அடுத்து காங்கிரஸ் தலைமையில போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அடுத்தடுத்து நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மிரட்டிக்கிட்டே இருக்கு இந்த கும்பல். சரி, இந்த கும்பல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து இயக்கப்படக்கூடிய இந்த கும்பல். சோ அமெரிக்காவுல வந்து நிறைய கிறிஸ்டியன் மிஷனரி ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலமா அந்த பணம் வருது இல்லையா. இந்த சட்ட திருத்தம் வந்துருச்சுன்னா அந்த பணம் இங்க இந்தியாவுக்குள்ள வராது, மதமாற்றம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைய மூட வச்சது, இந்த மாதிரி பிரிவினைவாத இயக்கங்களுக்கு நிறைய ஃபண்ட் இங்க உள்ள வருது. சோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான பணம் வந்து உள்ள வரும் பொழுது இந்தியாவிற்கு எதிரான பிரிவினைவாத வேலைகளை இங்க இந்தியாவுக்குள்ள நக்சல் அமைப்புகள் மூலமாக அமெரிக்காவால செய்ய முடியும். சரிங்களா? ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடின மாதிரி நிறைய பண்ண முடியும். இப்ப கூடங்குளத்தை இழுத்து மூடுறதுக்கு அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ அமெரிக்கா வந்து இந்த FCRA சட்ட திருத்தத்தை பார்த்து அலறான். இப்ப இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்மளால பணத்தை அனுப்ப முடியாது. பங்களாதேஷ்ல எப்படி இளைஞர்களை தூண்டி விட்டு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கணும், அதே மாதிரி இந்தியாவிலையும் உண்டாக்கணும் அப்படின்னு அவனுங்க பிளான் போடுறானுங்க அமெரிக்கா. அதற்கு இந்த பணத்தை உள்ள அனுப்புனாதான் அவங்களால வந்து வேலை செய்ய முடியும். ஏன்னா பணம் கொடுத்தாதான் அந்த பணத்தை வாங்கிட்டு இங்க போராட்டம் அப்படிங்கிற பேர்ல இந்த இளைஞர்களை ஒன்று சேர்க்கவும் முடியும். அப்போ இந்த FCRA சட்ட திருத்தம் வந்துருச்சு அப்படின்னா வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பணம் எவ்வளவு உள்ள வருது வெளியே போகுது அப்படிங்கறத சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்காணிப்பாங்க. இதனால நாம மாட்டிப்போம். அங்க அமெரிக்கால ஐரோப்பால ட்ரஸ்ட் வச்சிருக்கவனும் மாட்டிப்பான், இங்க ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு பணம் வாங்குறவனும் மாட்டிப்பான். கிட்டத்தட்ட 190% தொண்டு நிறுவனங்கள் மாட்டிக்கொள்ளும், அவங்க செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் வெளியே தெரிந்துவிடும். சோ அதனாலதான் இந்த FCRA சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான்
இந்த கும்பல்கள் அடுத்தடுத்து போராட்டம் போராட்டம் அப்படின்னு செஞ்சு பாராளுமன்றத்தை முடக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். அமெரிக்கா சொல்லி இங்க இருக்க கும்பல் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி செஞ்சுட்டு இருக்கு. இதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற இடதுசாரி அமைப்புகள் உடந்தையாக இருக்கிறது என்ற உண்மையை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.